வெல்கம் டு தளபதி ஃபேன்ஸ். கொடுத்த காசுக்கு அழகா சொம்பு தூக்குற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நடிகர் வடிவேல் மட்டும் தான். இன்னைக்கு வந்து ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. டிஎம்கே ஆட்சியில் இல்லனா நாடு குட்டிச்சோரா பெயரும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடுன்னு ஒரு பெயரே வந்து மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடுத்த காசுக்கு நல்லா வேலை பார்க்கறாரா? இவரோட குறிக்கோளை வந்து மத்த கட்சி அடிக்கிறது கிடையாது. ஒரே ஒரு கட்சி எதிர்க்கட்சி அது டிவிகே மட்டும் தான். டிஎம்கே டிவிகே மட்டுமே டார்கெட் பண்றதுக்காகவே வடிவேல் இறக்கிருக்காங்க. வடிவேலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. வடிவேல் சினிமாக்கு வரதுக்கு உதவி பண்ணது விஜயகாந்த் சார் மட்டும் தான். அவர் மட்டும் அன்னைக்கு வடிவேலுக்கு உதவி பண்ணலனா வடிவேல்னு ஒரு கேரக்டர் நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. அப்படி உச்சத்துல கொண்டு போய் நிப்பாட்டின விஜயகாந்த் சாரையே கீழ்த்தனமா பேசின ஒரு ஆளு வடிவேலு. யாரால முன்னேறி வந்திருக்கும்னு தெரியாம நேத்து வந்தவனா சிஎம் ஆக போறான்னு சொல்லி இழிவா பேசின ஆளு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இப்ப நம்ம சைடு திருப்பி விட்டுருக்காங்க. இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்குல்ல, இத பத்தி வடிவேலு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. கொடுத்த காசுல இருக்கிற ஸ்கிரிப்ட் மட்டும் தான் படிப்பாரா? மக்களுக்கு போராட மாட்டாரா? இந்த மாதிரி அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும். இத பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட போற வடிவேல் எக்ஸ்போஸ்னு சொல்லிட்டு, நீங்க அந்த எக்ஸ்போஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ட்விட்டர்ல இருக்கிற விஜய் வெரியன் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க.